சரி, அப்போ இதுக்கு இன்னும் கவுன்சிலிங் போதாது போல தருது, இன்னும் கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுது போல சொல்லி என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருந்தேன்னா, ஐயா அன்னைக்கு காலையில் எனக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அது அப்படிலாம் போயிருக்கு, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு காலையில் எழும்புனதுலேருந்து எனக்கு ஒரே ஆனந்தமாகவும் ஒரே பரவசமாகவும் இருக்கு. இந்த ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் எனக்கு எப்படி ஒரு ஆனந்தம் வந்தது, எப்படி ஒரு பரவசம் வந்ததுன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஒரே ஆனந்தமாக இருக்கு, ஒரே பரவசமாக இருக்கு. ஏன்னா இதுல வந்துமா நம்ம தரப்புல செய்யற வேலையை கட் பண்ணிட்டோம் சொன்னா அந்த இயற்கையான இயக்கத்தை அலோவ் பண்ணிடுவோம். இயற்கையா தாட்டு தான் வருது, அதுக்கு போட்டோம். அப்ப அதுவை தன்னைத்தானே சரி பண்ணிக்கிது. இப்ப நாம திங்கிங்ல இறங்கணும்னு சொன்னா தான் நம்ம கட்டி வச்சிருவோம். இப்ப இது அதுவா விட்டோம்னா அது ரிவைண்டிங் ஆயிடுது, தன்னைத்தானே கலெக்ட் சொல்ல இது பண்ணிடுது. அப்படியே அந்த கட்டுகள் எல்லாம் லூஸ் ஆயிடுது. அப்போ அந்த இறுக்கங்கள் எல்லாம் தளர்ந்த நிலையில இப்போ ஒரு ஆனந்தத்தை கூட கிரியேட் பண்ணும். ஏன்னா உள்ள ரொம்ப அடக்கி வச்சிருந்தோம்னு சொன்னால் அது அடைக்கிறது எல்லாத்தையும் பீரிட்டு விடும்பொழுது ஒரு ஆனந்தமாக வெளிப்பட்டு இப்போ எல்லாரும் கூட வெளிப்படுங்க அவசியம் கட்டாயம். அந்த பொண்ணும் வெளிப்பட்டு இப்போ இதில் என்னன்னு சொன்னால் தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்ன, ஏன்னா செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் முடிஞ்சது நமக்கு அட்வர்ஸாக கூட முடிஞ்சிருக்கலாம், செய்யறதுக்கு நமக்கு ஸ்கோப்பே இல்லை. பட் இருந்தாலும் அதை பற்றிய தாட்டு வந்துகிட்டே இருக்கும். தாட்டு தன்னைத்தானே சரி பண்ணிவிடும். நமக்கு செய்யறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்ததுதான் நீங்க திங்க் பண்ணிக்கலாம். அப்போ திங்க் பண்ண வேண்டிய கதை வேற, திங்க் பண்ண வேண்டாத கதை வேற. இப்போ இதெல்லாம் திங்க் பண்ண வேண்டாத. அப்போ அந்த இடத்துல தானாவே தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நம்முடைய இயற்கைக்கே இருக்கு. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போன பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா தாட்டு வரதான் செய்யும். ஆனா அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். அது ஒரு கியூரிங் ப்ராசஸ். நமக்கு வரக்கூடிய தாட்டு நம்மளை பந்தப்படுத்துறதுக்கா வரல, நம்ம கட்டி போடுறதுக்கா வரல, நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் தாட்டே வரும். ஆனால் அந்த தாட்டை நீங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அது தன்னைத்தானே ரிலீஸ் பண்ணிட்டு போயிடும். இப்ப இதான் அகம் புறம். புறத்துல நமக்கு வேலை இருந்தா செய்யலாம், அகத்துல நமக்கு வேலையே கிடையாது. அகத்துல நமக்கு எந்த வேலையுமே இல்லாம இருந்துட்டோம்னா தன்னைத்தானே சரி பண்ணும். இப்போ தாட்டுங்கிறதுலாம் அகம் சார்ந்தது. அகத்துல நமக்கு அந்த தாட்டு சம்பந்தம் நமக்கு எந்த வேலையில இருந்து தாட்டு வரும், தன்னைத்தானே சரி பண்ணிட்டு தாட்டே இல்லாம இருக்கு. இப்ப சில பிரச்சனைகள் அப்படி இருக்கு. சில பிரச்சனைகள் சொன்னா தொடர்கதையா இருக்கும், முடிஞ்சு போச்சுன்னு